தேனி மாவட்டத்தில் ஒரு மாணவர் கூட இல்லாத பள்ளிகள், ஒரே ஒரு மாணவர் படிக்கும் பள்ளிகள் மற்றும் 10க்கும் குறைவான மாணவர்கள் பயிலும் பள்ளிகள் என மொத்தம் 65 அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தேனி மாவட்டத்தில் 325 அரசு தொடக்கப் பள்ளிகளும் 131 அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் சில பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இல்லாததும், சில பள்ளிகளில் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே மாணவர்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனால் அந்த பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்த அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவில் இல்லாமல் இருக்கு. அதாவது சில பள்ளிகளை மாணவர்கள் இல்லை, ஒரு சில பள்ளிகளில் ஒன்று 2 இருக்காங்க. இது காரணம் என்னன்னா, இன்னைக்கு பெரிய வரக்கூடிய தனியார் பள்ளிகள் ஆங்கில வழி கல்வி இந்த மோகத்திலும் போறாங்க. சரியான அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை. அதனால என்ன செய்யறாங்க, தனியார் பள்ளிக்கூடத்தை நாடி போறதுனால இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்ல கேள்விக்குறியா இருக்கு. குடிநீர் வசதியும் கழிப்பறையும் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி கூட இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கிறது. இதை காட்டிலும் அரசு பள்ளிகளிலே பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் சேர்த்துவிட்டு இங்கே வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி அவர்கள் மீது நம்பிக்கை என்பது மாணவர்களுக்கு வரும்? மாணவர் சேர்க்கை அதிகரிக்காத பட்சத்தில் பள்ளிகளை மூடி மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அருகில் உள்ள மாற்றுப் பள்ளிகளுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் நாகலட்சுமி புதிய தலைமுறையிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அறிக்கை கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் நாகலட்சுமி கூறியுள்ளார்.